பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் மாமல்லபுரத்தில் தரைக்காற்றின் வேகம் குறைந்துள்ளது. நேற்று வீசிய பலத்த காற்றில் பல இடங்களில் பெயர் பலகைகள், சிறிய மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்த நிலையில் குப்பைகள் நிறைந்த சாலைகளை பேரூராட்சி ஊழியர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், அங்கு எப்படி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். பெஞ்சல் புயல் கரையை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாமல்லபுரத்தில் இயல்பு நிலை என்பது மெல்ல திரும்பி வருகின்றது. நேற்று முழுமையாக கனமழை கொட்டி தீர்த்தது. நேற்று மாலை 4 மணிக்கு பிறகாக காற்றினுடைய வேகம் அதிகரித்து நேற்று இரவு முழுவதுமாக பலத்த சூறாவளி காற்று என்பது சுழன்று வீசியது. சுமார் 80 கிலோமீட்டர் வேகத்திற்கு இந்த காற்றினுடைய வேகம் இருந்தது. இதனால் பல இடங்களில் சிறிய அளவிலான மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன, பெயர் பலகைகள் சாய்ந்திருக்கின்றன, சாலைகள் முழுமையாக குப்பைகள் நிறைந்து காட்சி அளிக்கின்றன. இன்று காலையில் முற்றிலுமாக அந்த மழை ஓய்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் காற்றின் வேகமும் குறைந்திருக்கின்றது. ஆனால் கடல் சீற்றம் சற்று குறைந்திருக்கின்றது. 7வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. பெஞ்சல் புயல் புதுச்சேரியை மையமாக கொண்டு கரையை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாமல்லபுரத்தில் சற்று இயல்பு நிலை என்பது திரும்பி இருக்கின்றது. 2 நாட்களுக்கு பிறகாக இங்கு இருக்கக்கூடிய கடை வீதிகளில் வணிகர்கள் தங்களது கடைகளை திறந்திருக்கிறார்கள். 2 நாட்களாக அந்த மழை மற்றும் அதனுடைய காற்றினுடைய வேகத்தின் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய கடை வீதி மற்றும் இந்த சாலைகள் கூட நேற்றைய தினம் முழுமையாக வெறிச்சோடி காணப்பட்டன. இன்று இந்த இயல்பு நிலை என்பது சற்று திரும்பி வரக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகின்றது. இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய குப்பைகள் நிறைந்த சாலைகளை இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களும் அப்புறப்படுத்தி வருகின்றார்கள். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இந்த இயல்பு நிலை வந்துருச்சா? உங்கள் கடையை திறக்க போறீங்களா? என்ன பண்ணுறீங்க? இனிமேல் தான் திறக்கணும். இப்போ புயல் காற்று 2 நாளாக அடித்துக்கொண்டு 2 நாளாக மழை எப்படி இருந்துச்சு? காற்று எப்படி இருந்தது? மழையும் காற்றும் கொஞ்சம் வேகமாக தான் இருந்தது. இன்று சற்று கொஞ்சம் இதுவாக இருக்குது. இயல்பு நிலையை பார்த்து தான் கடையை திறக்க வேண்டும். இப்போ நீங்கள் இந்த குப்பையெல்லாம் தூய்மை பண்ணுற பணியில் ஈடுபட்டிருக்கீங்க. வழக்கத்தோடு இன்றைக்கி எவ்வளோ சவாலாக இருக்குது? இன்றைக்கி எவ்வளோ குப்பைகள்லாம் அதிகமாக சேர்ந்துருக்கு? எவ்வளோ பேர் இந்த ஒர்க்கில் செஞ்சிட்ருக்கீங்க? இப்போ இந்த பணியில் அதிகமாக இருக்கோம் சார். நாங்கள் ஒரு 20 பேருக்கு மேலே இருக்கோம். இங்கே ராத்திரி இங்கே தங்கிட்டோம் சார். நாங்கள் நைட்டு இங்கே தங்கி வேலை பார்க்குறோம். 2 நாளாக மழை அதிகமாக இருக்குது. நேற்றுக்கெல்லாம் மரம் நிறைய உடஞ்சி விழுந்துருந்துச்சு. எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டோம். இப்போ இந்த குப்பையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு வரோம். தூய்மை பணிகள் எல்லாம் இருக்காங்க சார். இந்த டூரிஸ்ட்லாம் இங்கே வரதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி போச்சு. இப்போ ஏன்னா 2 நாளாக மழை இல்லை, மழை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வரது கம்மியாகிருது. இப்போ இந்த குப்பைக்கு தான் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் அப்புறப்படுத்தின்னு இருக்கோம் நாங்கள். இப்போ இந்த மரங்கள்லாம் விழுந்திருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டீங்களா? அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டே இருக்கோம் சார். நைட்லேருந்து இங்கே தான் சார் தங்கியிருக்காங்க. இங்கே தங்கிட்டோம். ஜேசிபி நைட்டு ஜேசிபி வச்சு ஃபுல்லாக ஈஸியாரு ஃபுல்லாக எல்லா இடமும் மரங்கள்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எல்லாம் அப்புறப்படுத்தியாச்சு. நைட்டு ஃபுல்லாக எல்லாமே அப்புறப்படுத்தி தான் ஃபுல்லாக இப்போ வேலை செய்துக்கிறோம். ஆமாம். இயல்பு நிலை திரும்பி இருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரத்தில் வணிகர்களும் தற்போது கடைகளை திறந்திருக்கிறார்கள். மீனவர்கள் மட்டுமே இன்று 7வது நாளாக கடலுக்குள் செல்லாத ஒரு சூழ்நிலை என்பதும் இந்த பகுதியில் நிலவி இருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகர். பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று பலத்த காற்று வீசப்பட்டு மணல் மேடாக காட்சியளித்த சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் மணல் அள்ளும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் கீதா இணைகிறார். கீதா, அங்கு என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது? விவரங்கள். வங்கக்கடலில் உருவாகியிருந்த பெஞ்சல் புயல் நேற்று இரவு புதுச்சேரி அருகே கரையை கடந்திருக்கிறது. இதனால் நேற்று சென்னையில் மாலையில் பலத்த தரைக்காற்று வீசப்பட்ட நிலையில் பட்டினப்பாக்கம் கடற்கரை பரப்பில் இருந்த மணல் அங்கே இருந்து அடித்து வரப்பட்டு பட்டினப்பாக்கம் கடற்கரை ஒட்டி இருந்த லூப் சாலையில் தேங்கியிருந்தது. 3 அடி வரை இந்த மணல் குவியல் தேங்கி இருந்ததனால் நேற்றிலிருந்து மாநகராட்சி பணியாளர்கள் சாலையின் 2 புறத்திலும் தேங்கியிருந்த மணற்பரப்பை நேற்று ஒரு புறத்தில் சுத்தம் செய்து ஒரு வழியாக வாகனங்கள் செல்ல வழி ஏற்படுத்தியிருந்தார்கள். நேற்று மாலை வீசிய இந்த பலத்த புயல்னால் சாலையின் 2 பகுதியிலும் இந்த மணற்பரப்பில் இருந்த மணல் லூப் சாலை தேங்கி இருந்தது. அதில் ஒரு புறம் இருந்த மணலை நேற்றே அகற்றப்பட்ட நிலையில் இன்று காலையில் இருந்த மணலை காலையிலிருந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் மாநகராட்சி பணியாளர்கள் தொடர்ந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் தற்போது மணல் குவியலை அள்ளி பட்டினப்பாக்கம் கடற்கரை மணற்பரப்பிலேயே அந்த மணல் குவியலை அள்ளி அகற்றும் பணியில் தொடர்ந்து காலையிலிருந்து ஜேசிபி இயந்திரம் மூலம்
செயல்படுத்தி வருகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் ஏற்கனவே வேலை செய்து வரும்போதே ஒரு வழித்தடத்தில் போக்குவரத்து சென்றிருந்தது, மறு வழித்தடத்தில் இந்த பணியை செய்திருக்கிறார்கள். இப்போது இந்த பணி நிறைவு பெற்று சாலை முழுவதுமாக போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இந்த கடற்கரை மணலை எடுத்து கடற்கரை மணப்பரப்பில் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். களத்தில் இருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கீதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.